சாப்பாட்டை மட்டும் குறைத்தால் எடை குறையாது. டிடாக்ஸ் வாட்டர், ஃபேட் பர்னர் ட்ரிங்க் இதெல்லாம் விளம்பரம்தான் தவிர அதில் ஒன்றும் இல்லை. என்ன குடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் இந்த வீடியோவில் உண்மையிலே உடல் எடையை குறைக்க உதவும் 7 ஆரோக்கியமான பானங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். வெல்கம் டு உணவே உயிர், ஃபுட் இஸ் லைஃப். ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. வெந்தய நீர், ஃபெனுக்ரீக் வாட்டர். அத குடிப்பதால நமக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படுது வாங்க பாப்போம். வெந்தய நீர் சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்கி இன்சுலினை தூண்டுகிறது. நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் பசியை கட்டுப்படுத்தி வயிறு நிறைவாக உணர வைக்கிறது. பாலூட்டும் தாய்மார்களின் தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. LDL எனும் கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி உடல் வெப்பத்தை குறைக்கிறது. இண்டிஜெஷன் எனும் அஜீரணம் மற்றும் ஆசிடிட்டி எனும் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது. வெந்தய நீர் குடிப்பத யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு பாப்போம். கர்ப்பிணி பெண்கள், இரத்த அழுத்த மருந்துகளை எடுத்துக் கொள்பவர்கள், தைராய்டு பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெந்தய நீரை தவிர்க்க வேண்டாம். சியா சீட்ஸ் வாட்டர், அத குடிப்பதால கிடைக்கும் பயன்கள் பற்றி பாப்போம். சியா விதை நீரில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கவும் குடல் இயக்கத்தை சீராக்கவும் உதவும். பசியை கட்டுப்படுத்தி எடை குறைப்புக்கு உதவுகிறது. இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் சருமத்தை பளபளப்பாக்க உதவுகின்றன. இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது. உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை அளித்து உடலை நீரேற்றமாக வைத்திருக்கிறது. இப்ப சியா சீட்ஸ் வாட்டர் யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு பாப்போம். அலர்ஜி எனும் ஒவ்வாமை உள்ளவர்கள், சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனைப்படி சாப்பிட வேண்டும். சியா விதைகள் ஆரோக்கியமானவை என்றாலும் பழங்கள், காய்கறிகள், புரத உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். கொத்தமல்லி நீர், அத தினமும் குடிப்பதால ஏற்படும் பயன்கள் வாங்க பாப்போம். செரிமான பிரச்சனைகளை சரிசெய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இன்சுலின் சுரப்பை அதிகரித்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. கால்சியம் நிறைந்திருப்பதால் எலும்பு வளர்ச்சி மற்றும் வலுவடைய உதவுகிறது. தைராய்டு பிரச்சனைகளை சரிசெய்யும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எனும் சிறுநீர் பாதை தொற்று அல்லது சிஸ்டைட்டிஸ் எனும் சிறுநீர்ப்பை அழற்சி போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறது. வாயு, வாந்தி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. கொத்தமல்லி நீரை யாரெல்லாம் தவிர்க்கணும் வாங்க பாப்போம். குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இரத்த சர்க்கரை குறைவாக உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்த பலன்களை தரும். பிளாக் ரெய்சன்ஸ் என்று சொல்லப்படும் கருப்பு உலர் திராட்சை நீர் பயன்களை பார்க்கலாம். இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உப்புசத்தை குறைக்கும். கல்லீரல் செயல்பாட்டை தூண்டி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகையை தடுக்க உதவும். தோல் பிரச்சனைகளை குறைத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. கருப்பு உலர் திராட்சை நீரை யாரெல்லாம் தவிர்க்கணும் வாங்க பாப்போம். கருப்பு உலர் திராட்சை நீரை ஹைப்போகலீமியா எனும் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனையின்றி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். சினமன் வாட்டர், அதாவது இலவங்கப்பட்டை நீர், இதோட பயன்களை பாப்போம். இரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தவும் இன்சுலின் உடல்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது. மெட்டபாலிசம் எனும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. ப்ரோபயோட்டிக்ஸ் எனும் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை சமநிலைப்படுத்துகிறது. LDL எனும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும்
HDL எனும் நல்ல கொழுப்பை பராமரிக்கவும் உதவுகிறது. உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்குகிறது. இதன் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கின்றன. இலவங்கப்பட்ட நீரை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்களும் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்களும் இலவங்கப்பட்டை நீரை தவிர்க்க வேண்டாம். காசியா வகை இலவங்கப்பட்டையை அதிக அளவில் நீண்ட காலம் பயன்படுத்தினால் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படலாம். எனவே அதில் மருத்துவரின் ஆலோசனை தேவை. கியூமன் சீட்ஸ் வாட்டர், சீரக நீர். இந்த சீரக நீரை குடிப்பதால நமக்கு கிடைக்கும் பயன்களை இப்ப பாப்போமா? அஜீரணம், வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொல்லைகளை நீக்குகிறது. மெட்டபாலிசம் எனும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை எரித்து எடை குறைப்பை ஆதரிக்கிறது. இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. சுவாச குழாயில் உள்ள கிருமிகளை அழித்து சளி போன்ற பிரச்சனைகளை நீக்குகிறது. இரும்புச்சத்து நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சீரக நீரை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் பாப்போமா? வயிற்று உபாதைகள், அமிலத்தன்மை, அல்சர் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் குடிக்க கூடாது. காலை வெறும் வயிற்றில் அருந்துவது கூடுதல் நன்மை தரும். இறுதியா சோம்பு நீர் பயன்களை பாப்போம். கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. வயிற்றுப் பகுதியில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அஜீரணம் மற்றும் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது. இரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. மாதவிடாய் வலியை போக்கவும் மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது. மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு நன்மை பயக்கிறது. சோம்பு நீரை யாரெல்லாம் தவிர்க்கணும் வாங்க பாப்போம். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் சோம்பு நீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். உணவுக்கு பின் அருந்தும் போது செரிமானத்தை சீராக்குகிறது. இந்த 7 ஆரோக்கியமான பானங்களை தினமும் ஒன்றொன்றாய் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாய் வாழுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தருகிறோம். சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க. நன்றி.